ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த பிங்க் லுக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் தாட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் கண்மணி. ஐ எம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் அ ஃபேஷன் கிரியேட்டர். ஸோ என்னோட சோஷியல் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி லேட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் பேஸ் மேக்கப் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அண்ட் வந்துட்டு ஃபார் தட் ஐ மேக்கப் நான் வந்து ஒரு பிங்க் கலர் காஜல் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதை வந்துட்டு ரஃபாக வந்து நான் என்னோடய அவுட்டர் கார்னர்லேயும் இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஐ ஷேடோ எடுத்து நான் அது மேலேயே வந்துட்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சேம் அதே மாதிரி ரெண்டு கண்லேயும் வந்துட்டு அவுட்டர் கார்னர் ரெண்டு கார்னர்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஐ ஷேடோ வச்சு நான் வந்துட்டு ஃபில் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு டார்க் கலர் பிங்க் ஷேட் எடுத்துக்கிறேன். பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு நான் காஜல் அப்ளை பண்ண இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்துட்டு நான் அதை அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ரெண்டு ஐஸ்லையும் இதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஒரு மினி ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ரெண்டு கார்னர்லையும் ஃபஸ்ட்டு ஐ ஷேடோ டெபாசிட் பண்ணி நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மிடில் பாயிண்ட்டில் வந்துட்டு ஐலிடோட மிட் பாயிண்ட்டில் வந்துட்டு நான் கன்சீலர் வச்சு கட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு அந்த கோல்டன் ஷேட் வந்து நல்லா ஸ்டிக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் இந்த மாதிரி பண்ணாமல் நார்மலாக வந்துட்டு கோல்டன் ஷேட் வந்து ஃபிங்கர்ஸ்லேயே இது பண்ணியும் அப்ளை பண்ணலாம். நான் கொஞ்சம் எனக்கு டைம் அது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த ஸ்பாட்லைட் ஐ லுக் பண்ணுறேன். கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கன்சீலர் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும்போதே நான் வந்துட்டு கோல்டன் ஷிம்மர் ஷேட் எடுத்துகிட்டு அங்கே வச்சு நான் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன் கீழே. பிகாஸ் வந்துட்டு அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். கோல்டன் ஐ ஷேடோ வந்துட்டு நல்லா ஃபுல்லராக அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த கார்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் சேம் பிங்க் ஷேடோ எடுத்துகிட்டு லைட்டாக வந்துட்டு அந்த கார்னர்ஸ் மட்டும் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ வந்துட்டு எதுவுமே ஹார்ஷாக தெரியாமல் வந்துட்டு பிளெண்டிங்காக இருக்கிறதுக்காக நான் பண்ணிக்கிறேன். அண்ட் சேம் அதே பேலன்ஸ் இருக்க அந்த ப்ரஷில் இருக்க பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த பிங்க் ஷேடோ மட்டும் வச்சு மேலே வந்துட்டு ஒரு க்ரீஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு மேலே ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சேம் உங்களுக்கு ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு சேம் வந்துட்டு உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கிறேன். அது எக்ஸ்ட்ராஸ் இன்னும் கோல்டன் ஷேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அதை ஃபிங்கர்ஸ் வச்சு உங்களுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ரெண்டு கண்லேயும் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்துகிட்டு நான் அந்த பிங்க் ஷேட் கோல்டன் ஷேட் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி அண்ட் வந்துட்டு அந்த கட் க்ரீஸ்க்கு மேலே இருக்குது இல்லைங்களா, ஸோ நம்ம ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி போட்டோம் இல்லையா, பேலன்ஸ் இருக்கிறது, அது எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு மிங்கிள் ஆகிற மாதிரி வந்துட்டு நான் லைட்டாக பிளெண்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அந்த கோல்டன் ஷேடுக்கு மேலே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கிளிட்டர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதே பிளெயின் ஷிம்மர் ஷேடோட விட்டுடலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா, மேபிளின் ஜெல் லைனர் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு காஜல் ஐலைனர் போட்டுக்கிறேன். ஐலைனர் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கீழே வாட்டர் லைனில் பார்த்தீங்கன்னா சேம் நான் மேலே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணி பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு கார்னர்ஸில் மட்டும் அந்த பிங்க் கலர் காஜல் வச்சு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஐ ஷேடோ வச்சு நான் வந்துட்டு அதை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் மிடில் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் ஷிம்மர் ஷேடோ வச்சு நான் வந்துட்டு என்னோடய ஐ லுக் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், ரெண்டு ஐஸ்லேயும் ஐ லுக் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு கோல்டன் ஷேட் எடுத்துகிட்டு இன்னர் கார்னர் ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
தென் பார்த்தீங்கன்னா, என்னோட ஐலேஷ் கர்ல் பண்ணுறதுக்கு ஒரு ஐலேஷ் கர்லர் வச்சு நான் என்னோட ஐலேஷை கர்ல் பண்ணிவிட்டு நான் மஸ்காரா போட்டுக்கிறேன். சேம் அதே மாதிரி வந்துட்டு நான் லோயர் லேஷ்லேயும் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், இன்றைக்கி ஐ லுக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நியூட் காஜல் பென்சில் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோட 2 வாட்டர் லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் ஃபினிஷிங்காக வந்துட்டு கீழே வாட்டர் லைனில் இருக்க ஐலாஷ்க்கும் வந்துட்டு நான் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா வந்துட்டு மஸ்காரா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு நான் ஓப்பன் அவுட் பண்ணுறதுக்காக நார்மலான ஒரு ஸ்பூலி எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் கோம் பண்ணி விட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, என்னோடய நோஸ் கான்டோரிங்காக ஒரு லைட் ப்ரௌன் ஷேட் எடுத்துகிட்டு நான் என்னோடய நோஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபைனல் டச்சுக்காக நான் வந்துட்டு சேம் பிங்க் ஷேட் எடுத்துகிட்டு நான் எங்கெல்லாம் வந்து பிங்க் ஷேடு ஐ ஷேடோவில் அப்ளை பண்ணியிருந்தனோ ஐ லுக்கில், ஸோ அங்கெல்லாம் நான் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, சேம் அந்த பிங்க் ஷேடை வந்துட்டு நான் லிப்ஸ்லேயும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு லிப்பும் வந்துட்டு மேட்டாக இருக்கும். 2 ஐ அண்ட் லிப் ரெண்டுமே வந்துட்டு போத் கலர் வந்துட்டு சேமாக இருக்கும். பிகாஸ் சேம் பிங்க் ஷேடு வந்துட்டு என்கிட்ட இல்லை. ஸோ நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் பிங்க் ஷேடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு க்ளாஸி லிப்ஸ்டிக் மாதிரி தான் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மேட் என்கிட்ட இல்லை. இதை விட கொஞ்சம் டார்க்காக பிரைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்படின்னா மெஜந்தா பேஸ்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சேம் கலருக்காக வந்துட்டு அந்த க்ளாஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஐஷேடோ அதுக்கு மேலே மேட் ஆகிறதுக்காக சேம் கலராக இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஐஷேடோ ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லாவே வந்துச்சு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் ஃபைனல் லுக். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிங்க் லுக் வந்துட்டு நீங்கள் எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். சாரீஸ், சுடிதார், சல்வார்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் ஃபெஸ்டிவல் லுக்ஸ் மாதிரி நீங்கள் எது கூட வேணாலும் இந்த லுக் வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் என்னோடய சேனல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர்.